சொல்கிறாங்க, பாட்டி இவன் இந்த மாதிரி ஊதாரித்தனமாக செலவழிச்சிக்கிட்டே இருக்கான் பாட்டி, இவனை வந்து கரெக்டாக கண்ட்ரோலில் கொண்டு வரணும், அதுக்காக நீங்கள் தான் பாட்டி ஒரு கரெக்டான ஐடியா சொல்லணும் அப்படிங்கிறாங்க. என்னடா பண்ணலாம் அப்படிங்கிறாங்க. இவன் 27 லட்சம் தர வேண்டியது இருக்கல வீட்டுக்கு, அதனால் இவன் இப்போ தான் கடை வச்சிருக்கான்ல, பேசாமல் 50,000 மாதம் மாதம் கொடுக்க சொல்லுங்க அப்படிங்கிறாங்க. ஆமாடா பேரண்டி, கரெக்டு நீ சொன்னது, அப்போ தான் இவனும் கரெக்டாக கண்ட்ரோலுக்குள்ளே வருவான். ஏமா ரோகிணி, அது உன் பொறுப்புமா, நீ தான் உன் புருஷனை மாதம் மாதம் 50,000 கரெக்டாக ரெடி பண்ண சொல்லணும் அப்படிங்கிறாங்க. சரிங்க பாட்டி அப்படிங்கிறாங்க. அதுக்கடுத்து விஜயா பார்த்து சொல்கிறாங்க, விஜயா நீ தானே அவனுக்கு தேவையில்லாத வேலையெல்லாம் தப்பு தப்பாக செஞ்சு அவனையும் செய்ய வச்சு நீயும் செஞ்சு மாட்டிக்கிட்டீங்க. ஸோ நீ தான் மாதம் மாதம் அவன் கரெக்டாக டான 50,000 எடுத்து நீ வந்து கையில் கொடுக்கணும் அவங்ககிட்டக்க வாங்கி அப்படிங்கிறாங்க. நானா அப்படின்னு சொல்லி இப்போ விஜய் இழுக்கிறாங்க. ஆமாம் நீ தான் செய்யணும். சரிங்க அத்தை, நான் வந்து வாங்கி கொடுத்துட்றேன் ரூபாவை அப்படின்னு சொல்லி விஜயா சொல்லிடுறாங்க. சரியான ஐடியா பட்டி, கரெக்டாக நீங்கள் தான் இந்த மாதிரிலாம் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிடுறாரு. அதுக்கடுத்து ரோஹிணி மனோஜை காட்டுறாங்க. இன்னொரு நீ 50,000 நான் எப்படி மாதம் மாதம் கொடுக்க முடியும் அப்படிங்கிறாங்க. அது நீ நகை எடுக்கிறதுக்கு முன்னாடி அதெல்லாம் யோசிச்சிருக்கணும், எப்படினாலும் நம்ம கொடுத்து தானே ஆகணும். சரி, இந்த 27 லட்சத்தில்